अडियन रामासुदासी अडियन स्वामी जय श्रीमन्नारायण ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் சுவாமி. அடியேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். ரம்யஜாமாத்ரியோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்மசத்தாதிம் ராமானுஜம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोहदस्तदितराणि त्रायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये. கோலச்சுரிசங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் சீலத்தனள் தென் திருமல்லினாடி செழுங்குழல் மேல் மாலை தொடை தென்னரங்கற்கீயும் மதிப்புடைய சோலை கிளியவள் தூய நற்பாதம் துணை நமக்கே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. கேக்குறதா? கேக்குறது சுவாமி. இப்ப கேக்குறது. உந்துமதகளித்தன் ஓடாத தோள் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழியடை தரகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் வந்தார் விரலி உண்மை துறன் பேர் வாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் திருமாலினும் சோலை அழகர் சுந்தரபாகுவான பரமசுவாமியின் திருவருளாலும் ஜெகதாச்சாரியரான சுவாமி எம்பெருமானாருடைய திருவருளாலும் நாம் அனுபவித்து வருகின்றதான திருப்பாவை வைபவத்திலே இன்றைய பாசுரம் மிக விசேஷமான பாசுரம். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கே ஏற்பட்டதான பிராட்டியை புருஷாகார பூதையாக பற்றி பிராட்டியின் திருவருளோடு பெருமாளை பெற வேணும் என்பதான மிக உயர்ந்த தர்மத்தை காட்டக்கூடிய பாசுரம். சர்வேஸ்வரனான எம்பெருமான் ஸ்ரீயத்பதி பரவாசுதேவனான ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே புருஷன். அவனை தவிர்த்த பிராட்டி உள்பட பிரம்மருத்ர இந்திராதி தேவர்கள் மனுஷர்கள் திரியக்குகள் சகல கோடாறு கோடி ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் ஸ்திரீகளுக்கு சமம். ஸ்திரீகள்னு சொல்லுவாங்க. சாஸ்திரம் அப்படித்தான் சொல்றது. பரவாசுதேவன் புருஷோத்தமன். புருஷோத்தமனான பரவாசுதேவன் திருவடிகளிலே அவனுடைய சொத்தாகிய இந்த ஜீவாத்மா என்னும் ஸ்திரீ, இந்த கன்யா இந்த ஸ்திரீயை போய் ஒப்படைக்க வேண்டும். இந்த கன்னிகையை அவன் திருவடிகளுக்கு அர்ப்பணம் பண்ண வேணும். கன்னிகா தானம் சொல்றாளோ இல்லையோ, கன்னிகா தானம்
இந்த ஸ்திரீகள், அதாவது ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் பரவாசுதேவனான எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்கள். நம்மை படைத்து ரட்சித்து வருகின்ற சர்வசுவாமியான எம்பெருமானுடைய திருவடி ஒன்றே புகலிடம். அதை நமக்கு காட்டிக் கொடுத்து அனுகூலம் பண்ணி கொடுக்கக்கூடியவன் ஆச்சாரியன். ஸ்ரீ ராமகிருஷ்ணாத்தி அவதாரங்களில் எம்பெருமானுக்கும் ஆச்சாரியர்கள் கிடைத்தார்கள். ஸ்ரீ ராமாவதாரத்திலே குலகுரு வசிஷ்டர் மற்றும் விஸ்வாமித்திரர் முதலான மகரிஷிகள் ஆச்சாரியர்களாக இருந்தார்கள். கிருஷ்ணாவதாரத்திலே சாந்தீபனிங்கிற முனிவன் பெருமாளுக்கு வேதம் சொல்லிக் கொடுத்தான், வேதாத்தியனம் பண்ணி வச்சான். எம்பெருமானெடுத்த ஆயிரக்கணக்கான திவ்யாவதாரங்களில் 24 அவதாரங்கள் முக்கிய அவதாரங்கள், அந்த 24 10 அவதாரங்கள் தசாவதாரங்கள், அந்த 10ல் 2 அவதாரங்கள் மட்டும் பூர்ணாவதாரங்கள். இந்த 2 திவ்யாவதாரங்களிலும் எம்பெருமானுக்கு வாய்க்கப்பெற்ற ஆச்சாரியர்களாலே பெருமாளுக்கு பூர்ணமான சந்தோஷம் இல்லை. அதனால கலி பிறந்த உடனே இந்த கலியிலே தர்ம சம்ஸ்தாபனார்த்தமாக காரியம் பண்ணி கொடுக்கக்கூடிய தமக்கு உயர்ந்த உத்தம ஆச்சாரியன் வேணுமென்னு ஆசைப்பட்டு சாட்சாத் ஆதிசேஷனையே தனக்கு ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணும்படி பிரார்த்தித்தான் எம்பெருமான். ஆதியிலே அரவரசை அழைத்து அரங்கர் அவனியிலே 200 ஆண்டு இருநீர் 200 வருஷம் தமக்கு ஆச்சாரியனாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க ஆதிசேஷன் பூதபுரியாகிய ஸ்ரீபெரும்புதூரில் சித்திரை திருவாதிரை நன்னாளிலே எதிராஜனாக ராமானுஜனாக அவதாரம் பண்ணினார். 120 சம்பத்சரங்கள் பூர்ண ஆயுசோடு எழுந்தருள் இருந்து பெருமாள் 200 வருஷம் கேட்டிருக்காரே, அதனால எஞ்சியுள்ள சம்பத்சரங்களுக்கு அவரே மணவாள மாமுனிகளாக அவதாரம் பண்ணார். அது பெரிய பெருமை. எம்பெருமானும் ஜெகதாச்சாரியரான எம்பெருமானாரை ஆசிரித்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டான்னு பார்த்தோம். சப்த சம்ஸ்காரம் சங்கு சக்கர முத்திரைகளை திருவேங்கட மலையிலே பெற்றுக் கொண்டான். சைவர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் திருவேங்கட மாமலை உள்ள எம்பெருமான் இவன் சிவபிம்பம் என்று மற்றவர்கள் பிரமித்து போய் சொல்ல, இவன் சாட்சாத் ஸ்ரீயஸ்பதி என்று வைஷ்ணவர்கள் வாதிட, இவன் எம்பெருமான் தான் என்று நிரூபணம் பண்ணி வச்சவர் சுவாமி எம்பெருமானார். பிம்ப லட்சணங்கள் உண்டு. பிம்ப லட்சணங்கள் பிம்பங்கள் பண்றாலும் இல்லையோ, திருமபேரம் மூலவர், உற்சவ பேரம் உற்சவர், சயன பேரம், எத்தனையோ திருமேனிகள் ஐம்பொன்னாலோ அல்லது சிலையாலோ தாருவாலோ சில திருமேனிகள் பண்றாலோ இல்லையோ, மூர்த்தி, அது தத்துவங்கள் உண்டு, லட்சணங்கள் உண்டு. சர்வேஸ்வரனான எம்பெருமானுக்கு திருமேனி பண்ணுவதற்காக சிலா பரீட்சை உண்டு. கல்லு, ஏதோ ஒரு கல் எடுத்து பெருமாள் சில செதுக்க முடியாது. சிலா பரீட்சை உண்டு. அந்த சிலா பரீட்சை பண்ணுவதற்கு உயர்ந்த லக்னம் சுபமுகூர்த்தம் பார்க்கணும். அந்த சிலா பரீட்சை, அந்த சிலை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உத்தமோத்தம சிலாவா இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது, சிற்ப சாஸ்திரம். அந்த சிலைக்கே இவ்வளவு சாஸ்திரம் சொல்லும்போது திருமேனிக்கு எவ்வளவு சாஸ்திரங்கள், அங்குல பிரமாணங்கள், பாதாதி கேச பர்யந்தம் திருவடிகள்ல உள்ள கட்டவரல் இப்படி இருக்கணும், கட்டவரலுக்கு அடுத்தவர்கள் இவ்வளவு இடம் இருக்கணும், அது இவ்வளவு பிரமாணம் இருந்தால் பாதம் இவ்வளவு அங்குல பிரமாணம், பாதத்திலிருந்து முழங்கால் இவ்வளவு அங்குல பிரமாணம், முழங்காலிருந்து நாபி இவ்வளவு அங்குல பிரமாணம், நாபிலிருந்து கண்டம் கழுத்து இப்படி இருக்கணும், திருமுக மண்டலம் இப்படி இருக்கணும், அகலம் இப்படி இருக்கணும்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அங்குல பிரமாணத்திற்கு மேலே அங்க லட்சணங்கள். பெருமாள் சதுர்புஜங்கள் உண்டு, சங்கு சக்கரங்கள் உண்டு. மற்ற தேவதாந்தரங்களுக்கு சதுர்புஜங்கள் உண்டு. சில தெய்வங்கள் சங்கு சக்கரங்களை வச்சுட்டு இருக்கா. விஷ்ணு துர்க்கை பார்க்கிற போது திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார் திருக்கோவலூர் அப்படிங்கிற திவ்யதேசத்திலே. கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட கடிபடில் சூழ் நெடுவரிகில் கமலவேரி
பொற்புடைய மலர் அரையன் பணிய நின்ற பூங்கோவலூர் அப்படிங்கிறார். கற்புடைய மடக்கனி, மடக்கனின துர்கா, விஷ்ணு மாயான்னு பேர். ஆண்டாலும் 1000 பதிகத்தே இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகிழ்பேசி மந்திரத்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட என்று துர்க்கையை குறிப்பிடுறார். விஷ்ணு மாயா. கற்புடைய மடக்கண்ணின்னு சொன்னார் திருமங்கை ஆழ்வார். என்ன கற்பு என்றால் சகல ஜீவாத்மாக்களுக்கும் நாயகன் சர்வேஸ்வரன். அவனுக்கு அடிமை பண்ணுவதே தத்துவம். அவனுக்கு கைங்கரியம், பகவத் கைங்கரியம். பகவத் கைங்கரியம் என்பதான கற்பை உடையவளாம் விஷ்ணு மாயா. அதுபோல சுவாமி எம்பெருமானார் சதா சர்வகாலம் திருப்பாவை அனுசந்தானத்திலேயே ஊறி இருப்பர், மூழ்கி இருப்பர், ஊன்றி இருப்பர். சன்னியாசிகள் பிட்சை எடுத்து சாப்பிடணும். திருவீதிகளில் போய் பிட்சை எடுப்பா. சன்னியாசிகளுக்கு பிட்சை போடுவா. ஐயமும் பிட்சையும் ஆம்தனையும் கை காட்டி உய்யும் 6 எண்ணி உகந்து பிட்சை எடுப்பா. சன்னியாசிகள் ராஜ சன்னியாசி, பிக்ஷா சன்னியாசி 2 விதம் உண்டு. ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியரான வானமாமலை ஜீயர் சுவாமி ராஜ சன்னியாசி. திருதண்டி ஸ்ரீமன் நாராயண ராமானுஜ சின்னஜீயர் சுவாமி பிக்ஷா சன்னியாசி. பெருமாள் திருமேனியில அங்க லட்சணங்கள் உண்டு. அங்குல பிரமாணம் போல் அங்க லட்சணங்கள் உண்டு. சுவாமி எம்பெருமானார் பிட்சைக்கு எழுந்துள்ளார். திருக்கோஷ்டியூர் திருவீதியிலே பிட்சைக்கு எழுந்துள்ளும் போது திருக்கோட்டியூர் நம்பி திருமாளிகை வாசல்ல போய் பாசுரம் அனுசந்தானம் பண்றார். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே, நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில் இனங்கள் கூவினகான் வந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் என்று பாசுரம் பண்ணும்போது தம் ஆச்சாரியரான திருக்கோட்டியூர் நம்பியின் திருக்குமாரத்தி திருமாளிகை கதவுகளை திறக்க அவள் கைகளிலே வளையல் ஜல் 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 என்று ஒலி எழுப்ப சாட்சாத் நப்பின்னை பிராட்டியே வந்து திருக்கதவங்களை திறக்கிறாளோ என்று பிரமித்து அப்படியே சாஷ்டாங்கமாக தண்டனிட்டு சேவித்தாராம் சுவாமி ராமானுஜன். திருப்பாவையிலே ஆழங்கால் பட்டிருப்பர் சுவாமி ராமானுஜன். திருப்பாவை ஜீயர்னு பேர். ஸ்ரீரங்கம் என்ற ஒரு கஷேத்திரம் இந்த உலகத்திலே பாரத தேசம் ஒரு சிறிய பகுதி. ஒரு காலத்திலே தாமரை புஷ்பம் மலர்ந்து விரிந்த தாமரை புஷ்பத்தை போல இந்த பாரத நாடு இருந்திருக்கு. விகசித பத்மாகார மண்டலே பாரத தேச புராணங்கள்ல பார்க்கிறோமே, ஆதாரங்கள் பார்க்கிறோம். 1860 யோஜன தூரம் கிழக்கு மேற்கா இருந்திருக்கு. 960 யோஜனை தூரம் தெற்கு வடக்கா இருந்திருக்கு. ஒரு யோஜனை 4.25 மைல். அப்ப திபேத், சீனா எல்லாம் பாரத நாட்டுடைய ஒரு பகுதியா இருந்திருக்கு. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் பாரத தேசத்துடைய ஒரு பகுதியா இருந்திருக்கு. ஆஸ்திரேலியா பர்யந்தம் பாரத தேசம். அதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. பின்னாடி சுனாமி மாதிரி ஒரு கடல் சீற்றம் ஏற்பட்டு ஆங்காங்கு பின்னமாகிடுது இந்த பூமி. அப்போ அகன்று விரிந்த பாரத தேசம். பாரத தேசத்திலே எங்கோ ஒரு மூலையில ஸ்ரீரங்கம் இருக்கு. மருவிய பெரிய கோவில் மதில் திருவரங்கம் ஆழ்வார் கொண்டாடுறார். ஆராமம் சூழ்ந்த அரங்கம் ஆழ்வார் கொண்டாடுறார். பொங்கு நீர் வறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம்
ஆழ்வார்கள் கொண்டாடுறான். பாரத தேசத்திலே ஒரு சிறிய பகுதி உபய காவேரி மத்திய பிரதேசத்துல இருக்கு. அந்த ஸ்ரீரங்கத்திலே ஒரு மூலையில சுவாமி எம்பெருமானாருடைய திருமடம் ஸ்ரீமடம் இருக்கு. அதிலே ஒரு சிம்மாசனத்தை உட்கார்ந்து சதா சர்வ காலமும் திருப்பாவை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே இருப்பர் சுவாமி ராமானுஜர். நடந்தாலும் திருப்பாவை, கைங்கரியம் பண்ணும் போதும் திருப்பாவை, திருப்பாவை முணுமுணுத்துண்டே இருப்பாராம். அப்ப எங்கோ ஒரு மூலையில இருந்துட்டு 108 திவ்ய கஷேத்திரங்களிலும் எம்பெருமான்களுக்கு நித்திய திருவாராதன கைங்கரியங்கள் குறையில்லாமல் நடந்ததா என்று நிர்வாகம் பண்ணாரே, எந்த குறையும் இல்லையே. நித்திய திருவாராதனங்கள், வார விசேஷங்கள், மாச விசேஷங்கள், சம்பத்சராதி விசேஷங்கள், பிரம்மோத்சவாதிகள், ஜீர்ணோத்தாரண மகா சம்பரோட்சணங்கள் அத்தனையும் குறையில்லாமல் நடந்தது. காரணம் ஒரே ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் சுவாமி ராமானுஜர். சகல திவ்ய கஷேத்திரங்களிலேயும் எம்பெருமானுக்கும் ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் ஆங்காங்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய கைங்கரிய ஸ்ரீமான்களாகிய ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்தலத்தார்கள், அர்ச்சக சுவாமிகள், பரிசாரக சுவாமிகள், காவல் பண்ணக்கூடிய காவல் சுவாமிகள் அத்தனை கைங்கரியபரா குடும்பத்திலேயும் சுபிட்சமார்காலான விசாரணை பண்ணி காப்பாற்றினாரே. எப்பேற்பட்ட மகான்! அதற்கு காரணம் திருப்பாவை அப்படிங்கிற ஐஸ்வர்யம், மகாமந்திரம். வேற சுமந்திர காளி வித்தை கிடையாது. திருப்பாவை அனவரதமும் திருப்பாவை சொல்லிட்டே இருக்கோம். வாழ்க்கையில தோல்வியே வராது, துக்கம் வராது, கஷ்டம் வராது, பாபம் வராது, சாபம் வராது. திருப்பாவையை அர்த்தத்தோடு அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே இருப்பர் எம்பெருமானார் திருப்பாவை ஜீயர். திருமலையில பெருமாள் திருவேங்கடமுடையான், மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சங்கு செய்ய நின்றான், அரங்கத்தரவின் அணையான் சாட்சாத் ரங்கபதி தான் வெங்கடபதியா இருக்கார் என்று திருப்பாணர் சொல்றார். ஒளிவண்ணம் மலை சிந்தை உறக்கத்தோடு இவையெல்லாம் எளிமையால் இட்டன்னை ஈடழிய போயினவான் குளிர் அருவி வேங்கடத்து என் கோவிந்தென்கிறார் ஆண்டாள் நாச்சியார். சென்னியோங்கன் திருவேங்கடமுடையால் உலகு தன்னை வாழ நின்ன நம்பி தாமோதரா சதிராங்கிறார் விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார். விண்ணகரம் வெக்கா விருதிரநீர் வேங்கடம் மன்னகரம் மாமாடு வேளுக்கை மன்னகத்த தென்குடந்தை தேனார் திருவரங்கம் தென்கோட்டிங்கிறார் முதலாழ்வார்கள். எல்லாரும் திருமலையை கொண்டாடுறா. திருமலை வாசன் ஸ்ரீயத்பதியான எம்பெருமான் தான் சொல்றா. வேதம் சொல்றது பிரம்மணி ஸ்ரீனிவாசே, சாட்சாத் பரபிரம்மம் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீ என்றால் பிராட்டி, பிராட்டியான மகாலட்சுமி தாயார் நித்தியவாசம் பண்ணக்கூடிய அகன்றதான திருமார்பை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ நிவாசகா, ஸ்ரீயாகிய பிராட்டி நிவாசம் நிரந்தரமாக வாசம் பண்ணக்கூடிய ஸ்ரீ பக்ஷஸ்தலத்தை உடையவன். இந்த தத்துவார்த்தங்களையோ அங்கலட்சணங்களையோ சொல்லி இந்த பிம்பம் சாட்சாத் ஸ்ரீயத்பதியான பெருமாள் என்று நிரூபணம் பண்ணல எம்பெருமானார். ஜனங்களுக்கு அவசரம், ஆத்திரம். சங்கிச்சக்கரங்கள் எம்பெருமானுக்கு உண்டான திவ்ய ஆயுத ஆபரணங்களை ஒரு தம்பாரத்தை வைப்போம். தேவதாந்தர்களுக்கு உண்டான ஆபரணங்களை ஒரு தம்பாரத்தை வைப்போம், பூட்டின்னு வந்துடுவோம். இவன் விஷ்ணுவாக இருந்தால் அவருக்கு உண்டான ஆபரணங்களை சூட்டி கொள்ளலாம், சாத்தி கொள்ளட்டும், ஆபரணங்களை எடுத்துக் கொள்ளட்டும், ஆயுதங்களை எடுத்துக் கொள்ளட்டும். மற்ற தேவதாந்தர்களா இருந்தால் அவர்களுக்கு உண்டானதை எடுத்துக்கட்டும் சொன்னான் எம்பெருமானார். அப்படிதான் முடிவு பண்ணி நிரூபணம் பண்ணார். ஏன்னா 2 பேருமே வாதம் பண்ணிட்டு இருக்கா. அதன் பிறகு பெருமாள் எம்பெருமானாரிடத்திலே சொப்பனத்திலே சாதிக்க எம்பெருமானார் இங்கே எழுந்தருளி இப்படி ஒரு நியதியை பண்ணார்னு பார்த்த முடியும். இவன் சாட்சாத் எம்பெருமான் தான் என்று பெருமாளுக்கு சங்காடிகளை கொடுத்து சமாசிரயணம் பண்ணி வச்சார் எம்பெருமானார். திருமலையில எம்பெருமானாருக்கு பெருமாள்னு பேரு, பெருமாள் திருவேங்கடமுடையானுக்கு அப்பன்னு பேரு. அப்பனுக்கு சங்கு ஆழி அளித்தருளும் பெருமாள். திருமலையில ராமானுஜருக்கு பெருமாள்னு பேர், பெருமாளுக்கு அப்பன்னு பேர். அப்பனுக்கு, எந்த அப்பனுக்கு? திருமலை அப்பனுக்கு. திருமலை அப்பனுக்கு சங்கு ஆழி அளித்தருளும் பெருமாள் ராமானுஜர். இவர் சாட்சாத் ஸ்ரீயத்பதி பரவாசுதேவன் நிரூபணம் பண்ணினார் எம்பெருமானார். அதன் பிறகு எம்பெருமானார் அங்குள்ளார்களுக்கு பெருமாளை தரிசனம் பண்ணி வைக்கிறார். பெருமாள் சங்கு சக்கரம் இருக்கு.
சதுர்புஜங்கள் இருக்கு. இவர் சங்கு சக்கரம் இல்லையே. ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடேன்னு சுவாமி புஷ்கரணிக்கரைக்கு வைகுந்தத்திலிருந்து வரும்போது சதுர்புஜங்களோடும் சங்கு சக்கரங்களோடும் வைரமகுடங்களோடும் திவ்ய நவரத்ன ஆபரணங்களோடும் பெருமாள் எழுந்தருளினார். தொண்டைமான் சக்கரவர்த்தியை ரட்சிப்பதற்காக சங்கு சக்கரங்களை அனுப்பிச்சுட்டார். சங்கு சக்கரம் இல்லாமல் நின்று இருந்தார். அதான் சர்ச்சை, அதான் சந்தேகம். இவன் விஷ்ணுவா மற்ற தேவதாந்தரங்களால் சர்ச்சை. அங்க லட்சணங்கள் இருக்க திருமேனில பிரலம்ப யஜ்ஞோபவீதம் இருக்கு. பெருமாள் பிரலம்பாசுரன் அசுரோட யுத்தம் பண்ணார். அப்படி யுத்தம் பண்ணும்போது குனிஞ்சு அவர் சமகாரம் பண்ணும்போது அவன் கையை தூக்கினான். பெருமாளுடைய பூனல் மாட்டின் எடுத்து யஜ்ஞோபவீதம் அதை பிடிச்சு இழுத்தான். அதில் ஒரு வடம் அருந்து போயிடுத்து. பெருமாள் திருவடிய சேவிக்கிறான். பிரபு எனக்கு ஒரு வரம் வேணும் தாரம். பிரபு எனக்கு ஒரு வரம் கொடுங்கோன்னு அந்த அசுரன் கேட்கிறான். பெருமாளோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போதே கேட்கிறான், என்னப்பா வரம் வேணும்? உயிர் பிச்சை தவிர எந்த வரம் வேணாலும் கேளு. அந்த அசுரன் கேட்டான், எனக்கு உயிர் பிச்சை தேவையில்லை. உன்னோட யுத்தம் பண்ணேனே, உன் பூனலை அறுத்துக்கிட்டேன். அந்த காலத்திலே பூனல் அறுக்கிறவா இருந்திருக்கா. உன் பூனலை அறுத்துப்பட்டேன், இந்த அருந்த பூனலோட நீ இருக்கணும் அப்படின்னு கேட்டுனார். பூனல் அறுந்து போச்சுன்னா அந்த வேற யஜ்ஞோபவீதம் தரித்துக் கொள்ளுவரை அவர்கள் தீட்டுடையவர்கள், அனுஷ்டானத்துக்கு சரியில்லாதவா, அனுஷ்டானம் பண்ண முடியாது. வேற பூனல் போட்டுட்டு தான் பண்ணணும். அதுவும் காலதேச வர்த்தமானம் இருக்கு. சாயந்தரம் ஆயிடுத்து வேற பூனல் போடப்படாது, மறுநாள் தான் போட்டுக்கணும். அது வந்து சும்மா தான் இருக்கணும், ராத்திரி சாப்பிடப்படாது. சில கட்டுப்பாடுகள் உண்டு, அனுஷ்டானங்கள் உண்டு. பெருமாள் திருமேனியில் பெருமாளே உன்னோட யுத்தம் பண்ணும்போது பூனல் அறுத்துப்பட்டே அருந்த பூனோட இருக்கணும் கேட்டா அந்த பிரணம்பாசுரன். அதனால பெருமாள் திருமேனில ஒரு பூனல் அருந்து தொங்கும். எல்லா திவ்ய தேசங்களையும் சேவிக்கலாம், அருந்து தொங்கும். அருந்த பூனலோட இருப்பார் பெருமாள். ஸ்ரீவத்சம் ஒரு முக்கோணம் இருக்கும், ஒரு மறு இருக்கும். அகார உகார மகாரம் பிரணவம். ஒரு 3 இதழ் தாமரை, 3 தாமரை இதழ் வச்சா முக்கோணமா வச்சா எப்படி இருக்கும், அப்படி ஒரு மறு. அங்கே பிராட்டி இருப்பா, 3வது அடையாளம். பெருமாள் காதுகளை திருமகரக்குழாய், மகர மீனை தோடா போட்டு இருப்பார். மற்ற தேவதாந்தர்கள் மகரக்குழாய் தோடு கிடையாது. 4வது இடுப்புல சிம்ம கச்சம் இருக்கும், இது 5வது. பத்மபீடம் 6வது. பாதாதி கேசபர்யந்தம் அங்குல பிரமாணம் அளவு இருக்கு, உத்தம லட்சணம், அது 7வது. 8 அடையாளங்கள். பெருமாளுக்கு புஜகீர்த்தி இருக்கும், 8வது அடையாளம். சில மூலவர்கள் நெத்தியில திருமண்காப்பு இருக்கு, பிராச்சீனமான மூலவர். திருமண்காப்பு எம்பெருமானார் காலத்துக்கு அப்புறம் ஏற்பட்டதுன்னு சில பேர் சொல்றாங்க. கிடையவே கிடையாது. நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு, நெற்றியில் நின்று என்னையாலும் நிறைமலர் பாதங்கள் சூடிங்கிறாரே. நீர் செவ்வே இடக்காணி ஊர்த்த ஒன்றுனா இருந்திருக்கு ஒரு காலத்துல. நீர் செவ்வே இடக்காணி நெடுமால் அடியார் என்று ஓடுங்கிறாரே. ஊர்த்த ஒன்றுனா இருந்திருக்கு. பிராச்சீனமான சில திவ்ய தேசத்து எம்பெருமான்கள் நெத்தியில திருமண்காப்பு சபாத ஊர்த்த பாதத்தோடு கூடின ஊர்த்த இருக்கு. திருவேங்கடமுடையான் சன்னதி, திருவேங்கடமுடையான் சன்னதியில மூல கிரடன் எழுந்தருளி இருக்கார். 4 மூலையில 4 கிரடன் இருப்பார். 4 மூலைகளில் 4 கிரடன். சதுர்வேதங்கள், கோபுரங்கள், விமானங்கள் 4 மூலையில் 4 கிரடன் இருப்பாங்க. அந்தந்த தேவதைகளுடைய வாகனம் அந்த மூலையில இருக்கும். சிவன் கோவிலா இருந்தா பூத கணங்கள், ரிஷபம் இருக்கும், 2 பக்கம் பூதம் இருக்கும். பெருமாள் சன்னதியா இருந்தா 4 மூலையில கிருடன் இருப்பார். கிருடனுக்கு 2 பக்கத்தையும் சிம்மம் இருக்கும். 4 வேதங்கள், ருக்யஜுர் சாம அதர்வண வேதங்களே பெருமாளுக்கு வாகனம். சதுர்வேதங்கள் அந்த 4 மூலையில இருக்கும். வேதாத்மா கிருடன், வேதம் தான் கிருடனா பிறந்தது. வேதார்த்தத்தை அறுதி இடுவது பெருமாளுடைய அனந்த கல்யாண குணங்களை வேதம் சொல்றதே. நிர்குண பிரபம் சத்குண பிரபம் அவளை சர்ச்சை பண்ணா கூட வேதம் அனந்த கல்யாண குணாத்மகன் சர்வேஸ்வரன். வேதார்த்தத்தை அறுதியிடுவது இதிகாச புராணங்களிலே என்று காட்டுறார் நம்முடைய ஆச்சாரியர்.
அந்த வேதத்திற்கு 2 பக்கங்களிலேயும் ஸ்ரீராமாயணம் மகாபாரதம் என்பதான 2 சிம்மங்களை போன்ற இதிகாசங்கள். அப்போ 4 வேதங்களும் 2 இதிகாசங்களும் பெருமாள் சதா சர்வ காலமும் அவனுடைய கல்யாண குணங்களை பாடி 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 இந்த லோகத்திலே நம்ம ரட்சிக்கக்கூடிய கடப்பாடு உடையவன், கடமை உடையவன் சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன். அவனுடைய திருக்கோயில் இது அப்படின்னு காட்டக்கூடிய அடையாளம். அதுதான் கோபுரங்களை கருடன் இருக்கார். பெருமாளுக்கு இவ்வளவு அடையாளங்களை சொல்லி ராமானுஜர் திருவேங்கடபடியான் சாட்டா ஸ்ரீ மகாவிஷ்ணு நிரூபணம் பண்ணார். அப்புறம் 4 கோத்திரக்காரர்களை அழைத்து அவர்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ உபதேசங்களை கொடுத்து தீட்சையை கொடுத்து இவர்கள் தீட்சிதர்கள் என்று எம்பெருமானார் அவர்களை இந்த 4 கோத்திரத்தை சேர்ந்தவர்களான இந்த வைகானச நம்பிமார்கள், ஸ்ரீ விகனச மகரிஷி சாட்சாத் பகவத் அவதாரம், பகவானுடைய மானசீக அவதாரம் விகனச மகரிஷி. அவருக்கு 4 சிஷ்யர்கள், அத்ரி, பிருகு, மரீச்சி, காசியவர். மரீச்சி விமானார்ச்சன கல்பம் பண்ணியிருக்கார். காசியவர் ஞானகாண்டம் பண்ணியிருக்கார். நிறைய கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். 4 மகரிஷிகள், 4 வேதங்களை போல 4 மகரிஷிகள் விகனசாச்சாரியருக்கு சிஷ்யர்கள். அவாஸ் வைகானச அர்ச்சகாலாம் சேவிப்பான். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகனோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபன் சாட்சாத் ஸ்ரீயத்பதி. ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகனோ முனி மத்தியமாம். விகனச முனி சாட்சாத் ஸ்ரீயத்பதியான எம்பெருமானுடைய மானச அவதாரம், மனசு விகனசாச்சாரியர். இன்னைக்கு திருவோண நட்சத்திரம், மார்கழி திருவோணம். ஆவணி திருவோண நன்னாளிலே அவதாரம் பண்ணினவர் சாட்சாத் விகனச மகரிஷி. நைமிசாரண்யம் அப்படிங்கிற திவ்ய கஷேத்திரம் அவதாரம் பண்ணார். சர்வேஸ்வரனான எம்பெருமானை திருவாராதனம் பண்ணக்கூடிய அந்த தத்துவ மார்க்கத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தார் 4 சிஷ்யர்களுக்கு. அப்படிப்பட்ட விகனச மகரிஷி வழிவந்தவர்களான ஸ்ரீ வைகானச அர்ச்சக நம்பிமார்கள் 4 கோத்திரக்காரால் அழைச்சு இந்த திருவேங்கடமுடையானுக்கு இந்த 4 கோத்திரக்காரர்கள் தான் நித்திய திருவாராதனம் பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ தீட்சையை கொடுத்து அந்த 4 கோத்திரக்காரர்கள் தான் கடமை உடையவர்கள் என்று இந்த பெருமாள் சிவபிம்பமா விஷ்ணு பிம்பமா சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இவன் சாட்சாத் ஸ்ரீயத்பதி, இவனுக்கு நித்திய திருவாராதனம் விகனச மகரிஷி அருளிய வைகானச சாஸ்திரப்படிதான் நடக்க வேண்டும் என்று ரீஎஸ்டாபிளிஷ் பண்ணினவர் சுவாமி எம்பெருமானார். இன்னைக்கு திருவேங்கடமுடையானுக்கு நித்திய திருவாராதனங்களையும் அதோடு அவருடைய வைபவங்களையும் எம்பெருமானார் தான் நியதி பண்ணி வைக்கிறார். திருமலை ஒழுகுன்னு ஒரு கிரந்தம் பண்ணி பெருமாள் நித்திய திருவாராதனம் எப்படி பண்ணணும், வார விசேஷம், மாச விசேஷம், சம்பத்சர விசேஷம் எப்படி பண்ணணும் நியதி பண்ணினவர் எம்பெருமானார். அப்படிப்பட்ட எம்பெருமானார் திருக்கோஷ்டியூர்ல நம்பிகள் திருமாலைக்கு போகும்போது உந்துமதகளித்த பாசுர அனுசந்தானத்தோட போனார். அந்த பெண் பிள்ளை திருக்கதவை திறக்க இவர் சேவிக்க, சாட்சாத் பெண்ணை பிராட்டி வந்துட்டாளோ என்று சேவிக்க அந்த பெண் பிள்ளையானவள் அச்சப்பட்டு பயந்து போய் தன் திருத்தகப்பனார் திருக்கோட்டி நம்பியிடத்திலே சொல்ல, நம்பி ராமானுஜர் உந்துமதகளித்தன் பாசுர அனுசந்தானத்தில் மூழ்கி இருப்பார் என்று சொன்னாராம். இதை திருவரங்கத்திலே பெரிய நம்பி திருமாளிகையில் நடந்ததாகவும் சில ஆச்சாரியர்கள் தெரிவிப்பார்கள். வைபவம் நடந்ததுதான். சுவாமி எம்பெருமானார் திருப்பாவை ஊன்றி இருப்பர். அவருக்கு திருப்பாவை பூர்த்தியா அத்தனை பாசுரங்களும் அவருக்கு இஷ்டம், ரொம்ப அதிகமான இஷ்டம். இந்த உந்து மதகளித்தன் பாசுரம், உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வரியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னா என்று பிராட்டியை புருஷாகார பூதையாக பற்றி, ஏன்னா அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபனை அழைத்து கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குருவளக்கே எம்பெருமாட்டி யசோதையும் அழைத்தார்கள். அதன் பிறகு அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்து உம்பர் கோமானே என்று பெருமாளை அழைத்தார்கள். பெருமாள்
தூக்கத்திலிருந்து எழுந்தால் கூட உறங்குவது போல் பாசாங்கு பண்ணினான். நம்பி மூத்த பிரானை அழைத்தார்கள். செம்பொற் கடலடி செல்வா பலதேவா என்று அழைத்தார்கள். நம் தம்பியான கண்ணன் எழுந்திருக்கவில்லை. ஏதோ காரணார்த்தமாக உறங்குவது போல் நடிக்கிறான் என்று இவரும் பேசாம இருந்தாராம். இவா பார்த்தா நாம் தத்துவத்தோடு செல்ல வேண்டும் என்று பிராட்டி புருஷாகார பூதையாக பற்றி பெருமாளை பெற வேண்டும் என்பதான தத்துவத்தை உணர்ந்தவர்கள் ஆன காரணத்தினாலே உந்து மதகடித்தன் ஓடாது தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே. நந்தகோபனுக்கு மருமகளே கும்பர்கோன் மகளே என்று அழைக்கவில்லை. நந்தகோபனுக்கு மருமகள் என்பதாலே அவள் பேரானந்தம் அடைவானாம். நந்தகோபாலன் மருமகளே பின்னாய் என்று அந்த பிராட்டி அழைக்கிறார்கள். கந்தம் கமழும் குழலி கடை திறமாய் எங்களுக்கு புருஷாகார பூதையாக விளங்கக்கூடியவளே, எம்பெருமானை எங்களுக்கு காட்டிக் கொடுப்பதே உன் தலையாய கடமையாகிய கந்தத்தை உடையவளே. கந்தம் கமழும் குழலி கடை திறமாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில் இனங்கள் கூவினகான் பந்தார் விரடி சகல புவனங்களையும் இந்த எம்பெருமான் சிருஷ்டி பண்ணினான். தம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட சகல புவனங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் இருந்து சர்வவியாபியாக திகழ்கிறான் பெருமாள் இந்த லோகநாயகன். பெருமாளை சகஸ்ரநாமம் சொல்றது விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதபவ்ய பகவத் பிரபு பூதகிருது பூதபிரத்தாவோ பூதாத்மா பூதபவர்கா. விஸ்வம்னா உலகம், பெருமாள் இந்த உலகமா இருக்கானா. சர்வேஸ்வரனான எம்பெருமானை போலே எம்பெருமானே உலகமாக இருப்பதை போலே தம்மால் படைக்கப்பட்ட உலகத்திற்கு உள்ளேயும் புறத்திலேயும் சர்வ விளங்குவதை அந்த உலகத்தையே பந்தாக்கி தன் கையிலே வச்சிருக்கானாம் இந்த பூமி தாயார். சர்வேஸ்வரனான எம்பெருமானை தன் கைகளுக்குள்ளே வைத்து பிடித்திருப்பதை போல உறங்கினார். வந்தார் விரலி உண்மை பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் மலை ஒலிப்ப வந்து மகிழ்ந்து வந்து திறவாய் மகிழ்ந்து பாசுரம் அருளினார்கள். மிக விசேஷமான பாசுரம். இன்றைய தினம் எம்பெருமானிடத்திலே அத்தியாவசியமான சில கைங்கரியங்கள், சில நிர்பந்தமான சில விஷயங்கள் ஆனபடியாலே இந்த பாசுரத்தின் விசேஷார்த்தங்களை நாளை அனுபவிக்கலாம் என்று அடியேன் பூர்த்தி பண்ணுகிறேன். சன்னதியிலிருந்து போன் வந்துட்டே இருக்கு. அந்த காரணமான ஒரு அவசியமா உடனே சன்னதிக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம். அடியரை க்ஷமித்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து, அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டில் சிவதேர் மிஜாமாத்திரு முனீந்திராய பிரார்த்தனே ஸ்ரீரங்க வாசினே பூயார் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம் என்று ஆண்டாள் திருவடிகளை பிரார்த்தித்து, ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளை சரணம் ஜீயர் திருவடிகளை சரணம் என்று அஸ்மத் ஆச்சாரிய ஸ்ரீபாதகங்களை பிரார்த்தித்து அமைகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.